கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் கூட நாம் தேவாலயத்திற்கு செல்வது, வேத வசனத்தை கேட்கும் போது நம்மளுக்குள் என்ன வரும்? விசுவாசம் வரும். இன்றைக்கும் அனுதினமும் அமைதியான நேரத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அமைதியான நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். என கருமையான தேவஜனமே, விசுவாசம் கேள்வினாலே, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் வருகிறது. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமா வேதாகமத்தை வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்களை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை நிறைந்த வசனங்களும் அநேக சாட்சிகளும் வேத பகுதியில் காணப்படுகிறபடியால் தேவன் விடுவிக்கின்ற சம்பவங்கள் நிறைந்த நூற்றுக்கணக்கான அநேக சாட்சிகளை வேதாகம் நிரப்பியுள்ளது. மரண தருவாயில் இருக்கும் மக்கள் தேவனால் ரட்சிக்கப்படுவதை உங்களால் அதில் காணக்கூடும். கஷ்டமான மற்றும் சிக்கலான சூழ்நிலையில் அகப்பட்டவர்களும் வேத பகுதியின் மூலம் வேதாகமத்தில் தேவன் விடுவித்தவர்களுடைய அநேக சாட்சிகளும் நீங்கள் காணப்படுகிறது. வல்லமையினால் மீட்கப்படுவதை குறித்தும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற குறித்தும் வேதத்தில் நாம் அதிகமாக வாசிக்கிறோம். அப்படி வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் உணரும் போது, அது உங்களுடைய இருதயத்துக்குள் இருந்து, உங்கள் சரீரத்துக்குள் இருந்து அது உங்களை பலப்படுத்த தொடங்கிவிடும். வேத பகுதிகள் அத்தனையும் உங்கள் வாயில் விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், உன் உடலுக்கெல்லாம் இந்த வசனங்கள் ஆரோக்கியத்தையும் பலனையும் தரும் என்று வேத பகுதியெல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம். அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நீ தனிமைப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது உனக்குள் அதிகமான விசுவாசம் வளர ஆவியானவருடைய வார்த்தையின் வல்லமையான வசன பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் நீங்கள் தாறுமாறான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களோட வாழ்க்கையில் அமைதியே இல்லையா? தனித்திருந்து ஜெபிக்க முடியலையா? நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல இன்னுமே நடக்கல. அதற்கு காரணம் உங்களை விசுவாச குறைவுகள் தான். நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்து உங்களை அமைதியாக தனிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய விசுவாசம் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கட்டியெழுப்பப்படும். அந்த நேரத்தில் அதிகமாக வேதத்தை வாசிங்கள். வேதத்தை அதிகமாக வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் விசுவாசம் வளரும். வேத வசனம் கேட்காமல், வேதத்தை வாசிக்காமல் யாருக்குள்ளும் விசுவாசம் பெருக போவதே இல்லை. சாட்சிகளை கேளுங்கள், சாட்சிகளை வாசிங்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையும் சாட்சியாக மாற்றுவாராக. இந்த வேத பகுதி நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த நாளிலும் அப்ப அநேகருக்குள் விசுவாசம் பெருகும்படி வேத பகுதிகளை வாசிக்கவும், தனித்திருந்து ஆவியானவரோடு ஜெபிக்கிற அந்த அனுபவம் மட்டுமல்லாமல் வேதத்தின் சாட்சிகளை விசுவாசத்தை அறிக்கையிடும் போது ஆவியானவரே அவர்களுக்குள் நீ விசுவாசத்தை வளர செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உங்களுடைய கர்த்தருடைய வல்லமையின் சத்துவம் இறங்கட்டு பேசப்பா. பரிசுத்த ஆவியின் ஒவ்வொருவரையும் நிரப்பிவீராக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு கர்த்தாவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழட்டும். அவர்களுக்குள் விசுவாசம் வர்த்தித்து மற்றவர்களுக்கும் அவர்கள் சாட்சிகளை சொல்லவும் அவர்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபத்தில் எதையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசித்து வசனங்களை அறிக்கிட்டு இவர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தாவின் ஒவ்வொருடைய பலவீனத்திலும் உடைய பலத்தை கொடுங்க. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி எவாஞ்சலிஸ்ட் ஷீலா நசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.